ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸ் தைக்கிற முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டிங் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கட்டிங் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோ கட்டிங் வீடியோ தான். நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டிங் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் நீங்கள், அதாவது வெளிப்பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, கட்டிங் அப்படியே வச்சுட்டு வெளியே உள்ள பக்கங்களில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி மார்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளாத் மாறாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மாற்றி தைக்கிறதுனால, அதாவது இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் தைக்கிறது ஒரே சைடாக தைச்சிருவீங்க. ஸோ மறுபடியும் பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறனால தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறோம். இது வந்து அதிகமாக பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தைக்கிறவங்க கூட சில சமயம் இந்த ப்ராப்ளத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தைச்சிட்டு இப்போ நம்ம ஹெம்மிங்க்கு கை சைடு வந்து மடித்து தைக்க போகிறோம். மடித்து தைக்கிறதுக்கு எப்போவுமே ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக நீங்கள் தைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தையல் வந்து பொடி தையல் வச்சுக்கலாம், இல்லைனா பெரிய தையலும் வச்சுக்கலாம். ஆனால் ரெண்டாவது தையல் வந்து நீங்கள் பெரிய தையல் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த தையல் பெரிய தையலாக வச்சுட்டு நம்ம இப்போ தையல் போட்டுடலாம். எப்பவுமே இந்த மாதிரி 2 தையல் போட்டதுக்கப்புறம் சுற்றி நீங்கள் ஓர தையல் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓர தையல் ஃபஸ்ட்டே போட்டுட்டு நீங்கள் மடிச்சிங்கன்னா லைனிங் கிளாத்தும் ஒரிஜினல் கிளாத்தும் வித்தியாசம் வரும். ஸோ அடுத்த கை நான் தைக்கும்போது உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரத்தில் நீங்கள் தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கை வந்து கரெக்டாக இருக்கும். இடையில அந்த லூஸ் விழுது பஃப் விழுதுங்கிற ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தைச்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த கை நான் தைக்கும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி அர்க்காத்து எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த கையில் நான் தைக்கும்போது எப்படி தைக்கிறேங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் வந்து வெளியே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வெளியே வர்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சில சமயம், அதாவது சில்க் காட்டன் கிளாத்து இந்த மாதிரி கிளாத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகம் வராது. பூனம் சேரீ இந்த மாதிரி சேரீயில், அதாவது கொலன்னு இருக்கிற கிளாத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். பாருங்கள், நம்ம லைனிங் கிளாத்தை, அதாவது கீழே வந்து ஒரு தையல் போட்டு லைனிங் கிளாத்துக்கு ஓரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மார்க்கை தாண்டி இப்போ நம்மளுக்கு மடித்ததுக்கப்புறம் இந்த மார்க்கை தாண்டி வரும் பாருங்கள். ஏன்னா நம்ம மடித்து தைக்கும்போது ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் இருக்கிறதுனால லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் மடங்கும். அதுக்கு அடுத்தது ஒரு கிளாத் இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் அதிகமாக மடங்கும். ஸோ உங்களுக்கு கிளாத்தில் வந்து டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே சுருக்கு அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபுல்லாக தையல் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடிச்சடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுருக்கு வரும். அது காட்டன் கிளாத்து, சில்க் காட்டன் அந்த இதில் வர்ற ப்ராப்ளத்தை விட பூனம் சேரீ அந்த மாதிரி சேரீகளில் உங்களுக்கு அதிக ப்ராப்ளம் வரும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம மடித்து தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மார்க் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கீழே நீங்கள் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் சுற்றி தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே நம்ம சுற்றி தையல் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அருக்காத்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அருக்காத்து வந்து கரெக்டாக அந்த இடத்துலையே அருக்காத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தையல் போடும்போது இந்த அருக்காத்தை வச்சு தான் நம்ம ஃபுல் ப்ளவுஸுமே ரெடி பண்ணணும். அளவு ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கைக்கு அளவு எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கும் இடுப்பு அளவுக்கும் மட்டும்தான் அளவு ப்ளவுஸ் யூஸ் ஆகும். மற்ற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இந்த அருக்காத்து தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே யூஸ் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து வந்து பேக்குமே அதே மாதிரி நம்ம தைக்க போகிறோம். சென்டரில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு சென்டர் தெரியலை, அதாவது இந்த மாதிரி மடிப்பு இருக்கிறதுனால நான் சென்டரில் கரெக்டாக வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு சென்டர் தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே, அதாவது பேக் பீஸை வந்து ஒரிஜினல் கிளாத்தில் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே கரெக்டாக வருதாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டு மறுபடியும் ஓரத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக மடித்து அடிக்க போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே கவர் தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் காமிக்கும். அதாவது நெக் சைடு வந்து இப்போ பேனாக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்குல்ல, அந்த லைனில் உங்களுக்கு 1/4 இன்ச் வரைக்கும் லூஸ் கிடக்கிறது தனியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தைச்சிக்கலாம். தைச்சாச்சு. இந்த மாதிரி மடித்து தைச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே, அதாவது லைனிங் கிளாத்தை எந்த ஒரு லூஸும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி சேஃபாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே, அதாவது சைட்லேருந்து நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் அப்படியே சுற்றி தைச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு எந்த இடத்துலையும் லூஸ் வராத மாதிரி கரெக்டாக ப்ளவுஸை வச்சுக்கிட்டு தைச்சிக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல லூஸ் விழுந்துருச்சு அப்படின்னா ப்ளவுஸில் வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அதுலேயும் இந்த மாதிரி ப்ளைன் ப்ளவுஸில் அது தனியாக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஓரத்தில் தான் நீங்கள் தையல் போடணும். அதாவது இந்த இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துலலாம் ஓரத்தில் தையல் போடணும். நீங்கள் 1/4 இன்ச் தையல் போட்டிங்க அப்படின்னா அந்த தையல் வந்து வெளியே தெரியும். ஸோ எல்லா இதுலேயுமே கரெக்டாக அந்த ஓரத்தில் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது ஒரு புள்ளி தான் உங்களுக்கு தையல் வரணும், அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் 1/4 இன்ச்சில் தையல் போடுறீங்க அப்படின்னா திடீர்னு 1/4 இன்ச்சுக்கு ப்ளஸ் கூட கொஞ்சம் பிடிச்சிருப்பீங்க. அப்படி இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஹெம்மிங் பண்ணும்போதோ இல்லைனா கை ஜாயின் பண்ணும்போதோ அந்த தையல் வந்து வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே தைச்சாச்சு. இப்போ தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே சுருக்கு வந்திருக்க மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம கரெக்டாக கீழே தைச்சிட்டு அதுக்கப்புறம் சுற்றி தைச்சதுனால உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த பஃப் விழுறது அல்லது லூஸ் விழுறது, ஒரிஜினல் கிளாத் தனியாக லைனிங் கிளாத் தனியாங்கிற மாதிரி எதுவுமே தெரியலை. ஸோ இந்த மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். மேக்ஸிமம் அதாவது உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது இப்போ அடுத்தவங்களுக்கு தைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நெக் பீஸ் வந்து இப்போ நம்ம வெட்டி எடுத்தோம். அந்த நெக் பீஸை நம்ம கைக்கு, சப்போஸ் பெரிய ப்ளவுஸாக இருந்ததுன்னா கைக்கு ஜாயிண்ட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த நெக்கை வெட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் துணி வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம தைக்கும்போது அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ அந்த பீஸை வந்து நம்ம கை ஜாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வேறு ஏதாவது ஜாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு அது தேவைப்படும். ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி டாட் பிடிச்சிடலாம். டாட் வந்து பொதுவாகவே ஒரு 3.5 அல்லது 4 இன்ச்சு வரைக்கும் பிடிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கங்க. கரெக்டாக டாட் பிடிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ எவ்வளோ பிடிக்கிங்களோ அவ்வளோ பிடிச்சிக்கங்க. அது பிடிக்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த டாட் நம்ம புள்ளி வச்சுருக்க இடத்துக்கு தையல் வருது பார்த்திங்களா, அந்த தையல் வந்து உங்களுக்கு நல்லா பாயிண்ட்டாக வந்தது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஊசியை வச்சு குத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான இடத்துல தையல் வர்றது தெளிவாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு 2 தையலும் கரெக்டாக ஒரே இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட்டாக தையல் எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும். ஸோ இப்போ நம்ம பேக் தைச்சாச்சு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸ் பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ மார்க் பண்ணுற இடம் வெளியே வர்ற மாதிரி வச்சுட்டு சுற்றி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். சுற்றி தையல் போடும்போது அந்த ஓரத்துலேயே தையல் போடுங்க. தையல் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு தையல் வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வெளியே அந்த தையல் தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் ஓரத்துலேயே போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டதுனால இப்போ 2வது வீடியோ அந்த வீடியோ வரும். உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கட்டிங் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க அல்லது கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறீங்க, நிறைய ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த கட்டிங்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத கஸ்டமர்கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தான கட்டிங். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
தைக்கிறதுமே நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. ஸோ கஸ்டமருக்கு கம்ப்ளைண்ட் வரல அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. அதே சமயம் எந்த ஒரு கஸ்டமரும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. மறுபடியும் உங்கள்கிட்டயே தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அடுத்து நம்ம இந்த மாதிரி அறுக்காத்தெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டர் டாட் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்த நீங்கள் பிடிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைட் டாட் பிடிச்சிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் டாட் வந்து பெரிய டாட்டு. ஸோ அந்த டாட்டை நம்ம பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சைடு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துணி வந்து கரெக்டாக செட் ஆகாது. இது வந்து காட்டன் ப்ளவுஸு, சில்க் காட்டன் ப்ளவுஸுக்கு நீங்கள் எப்படினாலும் பிடிக்கலாம். இப்போ பூனம் சேரீ அந்த மாதிரி உள்ள சேரீயில் வந்து சென்டர் டாட் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற 2 டாட்டும் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 டாட்டை பிடிச்சிட்டோம்னா, ஏன்னா இது வந்து சின்ன டாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த டாட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு அடுத்த இதில் நான் ஃபஸ்ட்டு சென்டர் டாட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லித்தரேன். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் இந்த சென்டர் டாட் வருது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா கிளாத்து, அந்த கிளாத்தை பேக்கில் போகிற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தையல் போடுறதுனால நீங்கள் பட்டி ஏற்றும்போது கரெக்டாக அந்த பேக் சைடு வந்து அது மடிஞ்சுக்கிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் டாட் பிடிச்சா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இது வந்து காட்டன் ப்ளவுஸுக்கு அல்லது சில்க் காட்டன் ப்ளவுஸுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பூனம் சரி அந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல பிரச்சனை வரலாம். ஸோ அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் தைச்சிக்கங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண பகுதி வந்து நம்மளை பார்க்க இருக்குது, அதாவது வெளியே வர்ற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு உள்ளே போகிற மாதிரி போயிடுச்சு அப்படின்னா, அதாவது பார்க்காம அந்த இதை வந்து உள்ளே வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா இதையும் கரெக்டாக உள்ளே வர மாதிரி வச்சு தைச்சிக்கங்க. ஏன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு மார்க் தெரிகிற மாதிரியும் ஒரு சைடு மார்க் தெரியாத மாதிரியும் இருந்ததுன்னா ரெண்டுமே ஒரே சைடாக நீங்கள் தைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் கரெக்டாக பார்த்து தைச்சிக்கங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சென்டர் டாட் தான் பிடிக்க போகிறோம். எப்போவுமே தைக்கும்போது ரொம்பவே பொறுமையாக தையுங்க. ஸ்பீடாக தைக்கிறோம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல சொதப்பி வச்சிட வேண்டாம். ஃபஸ்ட்டு பொறுமையாகவே தைச்சி அதுலேருந்தே ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடும் கண்ட்ரோல் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சென்டர் டாட் பிடிச்சிடலாம். எப்போவுமே அந்த முடிகிற இடத்துல நல்லா ஷார்ப்பாக கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா அதை நீங்கள் தட்டையாக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டாட் வந்து கரெக்டாக கிடைக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் டாட் பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்த நீங்கள் போடும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு ஷேப் கிடைக்காது. பாருங்கள், ஒரு மாதிரி தூக்கிட்டு இருந்தாப்புல இருக்குது. இது காட்டன் சாரீ ப்ளவுஸ் அல்லது சில்க் காட்டன் ப்ளவுஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை இருக்காது. அதே சமயம் பூனம் சாரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி கிளாத்தே கொலன்னு இருக்கிறதுனால இப்போ நான் மடிக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு கிளாத்து, அதாவது லைனிங் கிளாத் தனியாகவும் ஒரிஜினல் கிளாத் தனியாகவும் போயிடும். ஸோ உங்களுக்கு டாட் வந்து லைனிங்கில் மட்டும்தான் பிடிக்கும். அதாவது உள்ளுக்க வந்து அவங்களுக்கு போடும்போது கம்ஃபர்ட்டாக இருக்கும். வெளியே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி லூஸாக இருந்தாப்புல இருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் பிடிச்சிக்கங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது பட்டி எப்படி தைக்கிறது, நெக் எப்படி தைக்கிறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.